ஹாய், வெல்கம் பேக் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை முட்டை பொரியல். நான் 3 நாளைக்கு முதல்ல வாங்கின அகத்திக்கீரையை இலைகளை மட்டும் பிச்சு அதை ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த இலைகள் மட்டும் தண்ணி எதுவும் போடாமல் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தேவையான நேரம் அதை எடுத்து அந்த இலைகளை எடுத்து கழுவிட்டு உப்பு தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியையும் சின்னதாக வெட்டி வச்சுட்டு முட்டை 2 தனித்தனியாக உடைச்சி அதையும் உப்பு மிளகு போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தாச்சி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அதில் போட்டு லைட்டாக வதக்கி விடணும். ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிட்டு அதோடு சேர்த்து நம்ம கீரையையும் போட்டு அதையும் லேசாக வதக்கணும். வதக்கிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கி வைக்கணும். உப்பு இதில் கொஞ்சமாக போடணும், ஏன்னா முட்டைக்கு நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால. இது கொஞ்சம் வதங்கின உடனே அதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இதுக்குள்ளே போட்டு அதையும் அதோடு சேர்த்து மெதுவாக கிளறணும். இதில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா போதும், ரொம்ப அடுப்பை இருக்க தேவையில்லை. முட்டையை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு பொரியல் பதத்துக்கு வர அளவுக்கு முட்டையும் கீரையும் சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டால் போதும். இந்த அகத்திக்கீரை நல்ல மருத்துவ குணமிக்க ஒரு கீரையாக இருக்கும். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இந்த அகத்திக்கீரை நன்மை தரக்கூடியது. அதோட முட்டையில் நிறைய புரதம் இருக்குது. அப்போ சின்ன குழந்தைகளோட வளர்ச்சிக்கு இந்த மாதிரி சாப்பாடு ரொம்பவே முக்கியம். அப்போ குழந்தைங்க அகத்திக்கீரை சாப்பிடலைன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு சொன்னால் நீங்கள் துஷ் ஹோம் குக்கிங்கை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.